of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோ மோசன் பிஜி போர் மோசன் ஸ்டீஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போது இன்னொரு மலையாள படத்தோட டீசர் தான். ஏன் இன்னொன்னு சொல்றேன்னா, இப்போ தான் சத்தப்பச்சான்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ரியாக்ட் பண்ண வேற லெவல் சம்பவமாக இருந்துச்சு. என்ன எதுக்கு அதை பற்றி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன். பட் நவ் திஸ் இஸ் ரீடிங் ஆஸ் ஈகோ. ஸோ ஈகோ வித் மேலே ஒரு கோடு வை தட் வாட் டஸ் திஸ் மீன் லெட் மீ நோ தி கமெண்ட் செக்ஷன்ஸ் பிலோ சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணிருந்துச்சு இதுக்கு ரியாக்ட் பண்ண சொல்லி. பேருங்கெல்லாம் புதுசாக இருக்குது. சந்தீப் பிரதீப்னு இருக்கு, தின்ஜித் ஐயத்தன் இருக்கு, முஜீப் மஜித் மட்டும் எங்கோ படித்த மாதிரி இருக்குது. மியூசிக்கா அந்த மனுஷன் முஜீப் மியூசிக் இது மட்டும் எங்கேயோ படிச்சிருக்கேன், கரெக்ட். பட் இந்த ரெண்டு பேருங்க அந்த சொன்ன மாதிரி ஒரு டிரெக்டட் பை தின்ஜித் ஐயத்தன் அவர்கள். அண்ட் இந்த சந்தீப் பிரதீப் எல்லாம் புதுசாக இருக்க பேர். ஸோ லெட் மீ நோ மோர்னு சொல்லிக்கிறேன். பட் என்னமோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 நிமிஷம் டீசர் மட்டும் கேட்டுருக்காங்க. ஸோ பார்த்துலாம் அப்புறம் பேசலாம்னு சொல்கிறேன். பட் போகிறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சார் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஈகோ மலையாளம் டீசர். ஹியர் வே go. The Japanese divisions are facing heavy resistance in Malaya. Civilian casualties are rising as the occupation grows stringent, asserting pressure across the supply routes. What? ഈ മലേഷ്യക്കും ബർമയ്ക്കും സിംഗപ്പൂരിനും ഒക്കെ ആളുകൾ കപ്പൽ കയറുന്നേ പണ്ട് സ്ഥിരമായിരുന്നു. Beautiful shot. ചേരാൻ പോയതോട് ഓർക്കുന്നു. നിലവിൽ ഈ ബ്രീഡിന്റെ നല്ല തന്തയ്ക്ക് പറഞ്ഞ വർഷമുള്ളത് നിങ്ങളുടെ ഈ കാട്ടുകുത്തി മാത്രമാണ്. മലേഷ്യൻ പട്ടങ്ങൾ നമ്മുടെ നാട്ടൊന്നും എത്തി ഈ നായക്കളെ ബ്രീഡ് ചെയ്യാൻ ഇങ്ങനെയൊക്കെ ആരെങ്കിലും മെനക്കെട്ട് വന്ന് താമസിക്കൂ? പണ്ട് ജിം കോർബറ്റ് പോയി പാറമടയിൽ തങ്ങിയ കഥ വായിച്ചിട്ടുണ്ട്. Oh wow. Supply dogs to military and police in India. Nice. Oh, കിഷ്കിന്ധ മേക്കേഴ്സ്. കാലം മുഴുവൻ ഞാൻ ആഗ്രഹിച്ചതാ കുരിയച്ചനൊന്ന് പെട്ടുകയോ. കുരിയച്ചനെ തീർക്കാൻ 100 പേരുണ്ടെങ്കിൽ 100 വിധ കാരണങ്ങളും. പല സ്ഥലങ്ങളിൽ വീണ് മരിച്ചവരുണ്ട്, പുഴയിൽ മെയിൻ കട്ട് ചെയ്തവരുണ്ട്, ആക്സിഡൻസ് ഉണ്ട്. പല ജാതി ടീമുകളാ കറങ്ങി കിടക്കുന്നത്. ആ കാട്ടുകൊന്നാണെങ്കിൽ കാറ്റ് വിസിലടിക്കുന്ന സ്ഥലം. കരഞ്ഞാൽ പോലും ആരും കേൾക്കുക. Nice shot, lovely shot. What the hell? There was so many things happening content wise. Avlo dialogues, very dialogues poetry. I was trying to read those. I was trying to get a hold of the storyline, but I don't know how much I got hold of the storyline. But எனக்கு வந்துட்டு என்னால் அந்த storyline மேலே கான்சென்ட்ரேட் நிறையா பண்ண முடியாத reason, the visuals were absolutely stunning. யாரா டிஓபி மனுஷன்? யாரா எங்கடா டிஓபிங்களா? மியூசிக் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், சினிமா. எங்கடா டிஓபிங்கடா பேரு? Am I missing something? Okay, wait. Presenting the official ego, the following this is acclaimed. தின்ஜித் ஐயத்தன்ங்கிறவர் தான் வந்துட்டு கிஷ்கிந்த காண்டம் எடுத்தாரா? டைரக்டர் அவர் தானா? ஒரு நிமிஷம். Wow, okay, he's the director of கிஷ்கிந்த காண்டம். போடு. மியூசிக் அமேசிங்காக இருந்துச்சு, சவுண்ட் டிசைன் பயங்கரமாக இருந்துச்சு, எடிட் ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சூரஜ் எஸ் அவர்கள். யாருங்க டிஓபி? ஓகே இங்கே ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் அண்ட் டிஓபி பாகுல் ரமேஷ் அவர்கள். நைஸ். வாட் ஸ்டன்னிங் விஷுவல்ஸுங்க. அப்பா, ஐ ரியலி வாண்ட் ஹேவ் அ லுக் அட் இட் அகேன். அந்த தண்ணி கிட்ட, அந்த மவுண்டன்ஸ் கிட்ட இருக்கிற ஷார்ட்ஸ் ஆகட்டும், அந்த ஓடினாருங்க ஒரு மாதிரி சைட்லேருந்து ஒன்று காட்டினா ஒரு ஷாட், அந்த ஹில்ஸை ஒரு இடத்துல ஓடும் போது அவுட்ஸ்டாண்டிங் ஷாட். அதுக்கப்புறம் அந்த வீடு காட்டின விதமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த oh my god, I mean I'm confused. They're talking about this one person Kuriyachan நினைக்கிறேன். அந்த எனக்கு சாரி, ஸ்டோரி லைன் வைஸ் I'm really sorry, I really didn't get a hold of it. நான் ஏதோ வளர்னாலும் சாரின்னு சொல்லிக்கிறேன். I want to watch it again for
maybe understanding the storyline. I don't know, இந்த வாட்டி நான் வந்துட்டு storyline understand பண்ணுவேனா என்னன்னு தெரியல, because I want to have a proper look at the visuals. I want to see it once again. This is outstanding stuff. I cannot miss this again. Let's watch it one more time. Eco Malayalam teaser. My god, what stunning visuals. One sec, let's go. Here we go. The Japanese divisions are facing heavy resistance in Malaya. Civilian casualties are rising as the occupation grows increasingly stringent, Look at this. exerting pressure across the supply routes. ഈ മലേഷ്യക്കും Look at the shot. സിംഗപ്പൂരിനൊക്കെ ആളുകൾ കപ്പൽ കയറുന്നതേ പണ്ട് സ്ഥിരമായിരുന്നു. INL ചേരാൻ പോയതോര് കൊടുക്കുന്നു. Mix. നിലവിൽ ഈ ബ്രീഡിന്റെ നല്ല തന്തയ്ക്ക് പറഞ്ഞ വെർഷൻ ഉള്ളത് നിങ്ങളുടെ ഈ കാട്ടുകുത്തി മാത്രമാണ്. അല്ലെങ്കിൽ മലേഷ്യൻ പട്ടങ്ങളൊക്കെ നമ്മുടെ നാട്ടിൽ വന്നിരുത്തി ഇത് നായയുടെ ബ്രീഡ് പറ്റി. നായ്ക്കളെ ബ്രീഡ് ചെയ്യാൻ ഇങ്ങനെയൊക്കെ ആരെങ്കിലും മെനക്കെട്ട് വന്ന് താമസിക്കുക. പണ്ട് ജിൻ കോർബറ്റ് പോയി പാറമടയിൽ തങ്ങി കഥ വായിച്ചിട്ടുണ്ട്. Look at these shots. They even supply dogs to military and police in India. இதெல்லாம் சவுண்ட் டிசைன்லாம் பாரு. സർവീസിൽ നിന്ന കാലം മുഴുവൻ ഞാൻ ആഗ്രഹിച്ചതാണ് ഉദയച്ചനൊന്ന് പെട്ടുകയാണ്. யாரா? കുറിയച്ചനെ തീർക്കാൻ 100 പേരുണ്ടെങ്കിൽ 100 വിധ കാരണങ്ങളുണ്ട്. Who is Koreachan? அந்த நாயோட பெட் சவுண்ட் சோப்பா. പല സ്ഥലങ്ങളിൽ വീണ് മരിച്ചവരുണ്ട്, പുഴയിൽ മുങ്ങിയവരുണ്ട്, വെയിൻ കട്ട് ചെയ്തവരുണ്ട്, ആക്സിഡൻസ് ഉണ്ട്. പലജാതി ടീമുകളാണ് കറങ്ങിയെടുക്കുന്നത്. ആ കാട്ടുകൊന്നാണെങ്കിൽ കാറ്റ് വിസിലടിക്കുന്ന സ്ഥലം. കരഞ്ഞാൽ പോലും ആരും കേൾക്കുക. Just look at the shot. This is what I was talking about. I am still not sure. I'm still not sure if I understood the story exactly. காட்டுக்குன்னோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹில் ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே தான் ஒரு குறிப்பிட்ட breed of dogs இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டாக்ஸ் வந்து பயங்கர ரேர் breed நினைக்கிறேன். நான் அதை வந்துட்டு வளர்த்துறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் இன்ஃபேக்ட் லிட்டரலி ஒப்சஸ்டாக தெரியுறாங்க. எனக்கு இந்த ஒரு நாயை வளர்த்துறதுக்காக இவ்வளோ தூரம் வராங்களாங்கிற மாதிரி ஒரு டைலாக் போச்சு. அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ சம்திங் இஸ் ஸ்பெஷல் அபவுட் தட் breed, or it's a rare breed or something, and pet lovers or the so-called obsessed pet lovers want to own it அப்படிங்கிறனால ஸோ அங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராபப்ளி அந்த ஒரு ப்ரீடுக்காக சில பேர் அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ வச்சா, இல்லை அங்கே வந்து இருக்கிற இடத்துல ஏதோ ஒன்று நடக்குதா எனக்கு தெரியல. மேபி திஸ் டாக் இஸ் a decoy. இந்த ரேர் breed of dog is a decoy தான் நினைக்கிறேன். அங்கே வேற ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த டாக்காக தான் கிளம்பி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்மளை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் மை காட், த DOP ஒர்க் இஸ் absolutely bloody stunning. மியூசிக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. முஜீப் மஜீத் அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். சில மிக்ஸஸு, அந்த டாகோட பிரெத் சவுண்ட் இடத்துல ஒன்று வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் கிஷ்கிந்தா காண்டம்னு வரும்போது வந்துட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறது, இந்த ஒரு அந்த இடத்துல சவுண்ட் டிசைன், அந்த தண்ணியோட டக் டக் டக்குன்னு கட் பண்ணுது, அந்த கண்ணாடியோட இதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். I knew it when I was getting so many requests. I knew it. I think I knew something was amazing here. Brilliant. I'm in shock right now. I'm trying to understand the story again. எனக்கு தெரிஞ்ச அந்த ரேர் breed of dog வந்து அங்கே இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய பேர் கிளம்பி வராங்க. அது ஒரு டீகாய் மாதிரி தான் தோணுது. வேறு ஏதோ பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக பெரிய பெரிய ஆட்கள் அங்கே வந்து தங்குறாங்கன்னு நினைக்கிறேன். Why? Because they can use the reason of this dog, but they can do something else மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். I don't know. I have no clue. I'm still not able to come out of the visual grandeur and amazing factor. So that's it. Done. I'm done. I think this is amazing. I'm waiting for the trailer. அதில் தான் இன்னும் கொஞ்சம் புரியுமான்னு பார்க்கலாம்னு சொல்கிறேன். பட் for now I am done. This is my reaction for Eco Malayalam movie teaser. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லிட்டு வீடியோ முடிச்சு பன்னெண்டு கூட சீக்கிரம் மறக்காம பண்ணிடுங்க. Okay? Thank you so much for watching. Nashwa, I'm signing off. Take care and peace.